கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மிஷன் ஸ்ரீலங்கா ஊழியத்தினுடைய ஒரு நேர்காணல். இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்கள் மத்தியில் இருக்கிறதான சகோதரன் ராகவனோடு ஊழிய அனுபவங்களை குறித்ததான ஒரு நேர்காணலுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த நாளில் உங்களோடு ஒரு நேர்காணலுக்குள்ளாக வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு தருணம் என்று நினைக்கிறாமே. உங்களோடு ஒரு சில கேள்விகளை இந்த ஊழியத்தில் கேட்கலாம் என்று விரும்புகிறேன். நீங்கள் இந்த மிஷனரி தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை இந்த நாட்களிலே நீங்கள் செய்து வருகிறது அனைவரும் நாங்களும் அறிந்தவைகளை. இந்த மிஷனரி ஊழியத்தை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அல்லது இந்த ஊழியத்தை நான் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்கிறதான ஒரு தரிசனம் இருந்திருக்கும், அல்லது வேறு யாராவது உங்களுக்கு ஒரு அனுபவத்தையோ அல்லது ஒரு உந்துதலையோ கொடுத்திருக்க முடியும். உங்களுடைய இந்த மிஷனரி ஊழியத்தை குறித்தான சில காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? நிச்சயமாக பாஸ்டர் ஜீவா. 2010 வருஷத்திலே நான் ஒரு நிறுவனத்திலே ஒரு விற்பனை முகாமையாளராக தொழில் செய்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே ஆண்டவர் எனக்கு தேசத்தை குறித்ததான ஒரு தரிசனத்தை தந்தார். அது எப்படி என்று சொன்னால், அந்த நாட்களிலே நானும் சகோதரன் சுரேஷ் என்று ஒரு சகோதரனுடைய நண்பர், நாங்கள் இருவரும் இணைந்து நாட்களிலே அவர் தொழில் செய்கிற ஒரு இடத்திலே அவருக்கென்று ஒரு ஆஃபீஸ் காரியாலயம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே அவர் ஒவ்வொரு நாளும் சென்று ஜெபிப்பார். அந்த நேரத்தில் என்னையும் அழைப்பதுண்டு. அந்த நாட்களில் நானும் அவரும் சென்று 3 நேர ஜெபங்களை நாங்கள் செய்தோம். அதற்கு தானியல் ஜெபம் என்று சொல்வோம். அந்த 3 நேர ஜெபங்களை காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும், பின்னேரம் அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணி வரை 1 மணி வரைக்கும், பிறகு 3 மணி 4 மணி, இப்படி 3 நேர ஜெபங்களை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் 3 வருஷம் அந்த ஜெபங்களை செய்தோம். அந்நாட்களில் ஆண்டவர் எனக்கு இலங்கை தேசத்தை குறித்துத்தான ஒரு பாரத்தை தந்தார். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, தேசத்துக்காக திறப்பில் நிற்பதுக்கு ஒரு மனுஷன் வேண்டும் என்ற ஒரு பாரம் எனக்குள்ளே வந்தது. அப்பொழுது நான் ஒரு நாட்களே ஒரு ஜெப அட்டை நான் அங்கு அச்சிட்டு அநேக ஜனங்களுக்கு நான் அதை கொடுக்க ஆரம்பித்தேன். அதிலே முன்பகுதியிலே அங்கு ஒரு இலங்கை தேசத்துக்கான படம், அதில் இலங்கை ஆசீர்வதியும் என்றுதான ஒரு தலைப்பு போடப்பட்டு, பின்புறத்திலே ஒரு 7 ஜெப தலைப்புகளோடு நாங்கள் அந்த காரியங்களை அங்கு செய்ய ஆரம்பித்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு ஆண்டவர் தேசத்தை குறித்துதான இன்னும் அதிகமான பாரங்களை தந்தார். நான் முழங்கால் படியிட்டு தேசத்துக்காக அந்த 3 மணித்தெல்லாம் ஜெபிப்போம். அதற்கு பிறகு ஆண்டவர் என்னை அந்த இடத்திலிருந்து வேறு பிரித்து தேசம் முழுதும், இலங்கை தேசம் முழுதுமாக அந்த சுவிசேஷ ஊழியங்களை குறித்ததாக ஒரு பாரத்தை தந்தார். கடற்கரை ஜெபம் என்று சொல்லும். அநேகருக்கு தெரியும், இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர். இலங்கை தேசத்திலே கிட்டத்தட்ட 14 வருஷம் நாங்கள் கடலோரத்திலிருந்து ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாரத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்து திகிவலையில் நாங்கள் அந்த ஜெபத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே கடவுள் ஒரு நாள் என்னோடு கூட இடைப்பட்டார். இலங்கை தேசம் முழுதுமாக எங்களை சென்று ஜெபிக்கும்படியாக. இது எங்களுக்கு 2017 வருஷம் கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்தார். 3 வருஷ காலங்கள் அதிகாலையில் 4 மணி 3 மணியிலிருந்து நாங்கள் ஜெபத்தை ஆரம்பிப்போம். ஒவ்வொரு மாவட்டங்களும் சென்று அந்த மாவட்டத்தில் தேசத்தை குறித்த பாரமுள்ள, தரிசனமுள்ள, ஆத்துமா பாரமுள்ள ஒரு திருச்சபை ஊழியரை தெரிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து தேசம் முழுதுமாக அந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பித்தேன். இந்த ஜெபத்தை முடிப்பதற்கு இலங்கை தேசத்தில் 25 மாவட்டங்கள் நிறைவு செய்வதற்கு 3 வருட காலம் எனக்கு எடுத்தது. என்னோடு கூட அநேக நண்பர்கள் என்னோடு இணைந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வார். நான் தொழில் செய்து கொண்டிருந்த காலம் நாட்களிலே நான் 1 மாத காலங்கள் நான் அப்படியே தொழில் செய்து ஒரு 3 நாட்கள் நான் எடுத்துக்கொள்வேன். விடுமுறைகளை எடுத்துக்கொண்டு பணங்களை சேகரித்து கொண்டு நாங்கள் அந்த காரியத்தை செய்து வந்தோம். தொடர்ச்சியான ஜெபம். அதற்கு பிறகு ஆண்டவர் 6 நாள், ஒரு வருஷத்திலே 1வது மாதம் 1 வாரத்திலே 6 நாட்கள் தொடர்ச்சியாக இலங்கை தேசத்தை குறித்ததான ஜெபங்களை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். தேசம் முழுது 25 மாவட்டங்களும் 9 மாகாணங்களும் நாங்கள் சுற்றி திரிந்து வாகனங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் தேசத்துக்காக ஜெபிப்பது வழக்கம். அந்த ஜெபத்திலே அநேகர் இணைந்து கொண்டார்கள்.
அப்படியாக பார்க்கும்போது நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். எங்களோடு பொழுது ஊழியங்களில் இருக்கிற சகோதரர் கசுன் செந்தில், அதே போல் பாஸ்டர் மணிவண்ணன், பாஸ்டர் கனகராஜ், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள், அதே போல் பாஸ்டர் பிரசாத், இப்படி பல ஊழியக்காரர்கள் இந்த ஊழியத்தில் இணைந்து தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அதில் நான் முக்கியமாக நான் நன்றி செலுத்த வேண்டும் ஆவிக்குரிய தகப்பனாக பாஸ்டர் பிரசாத், அதே போல் பாஸ்டர் மணிவண்ணன், அதே போல் அநேகரை எனக்கு பேர் சொல்ல முடியும். இவர்கள் என்னோடு கூட இந்த சில அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போவதற்கு இந்த ஊழியத்தில் இந்த மிஷன் ஊழியங்களை குறித்ததான தாகம், பாரம், ஆத்ம பாரம், சுவிசேஷ பாரம், இப்படியாக தேவன் எனக்கு இந்த ஊழியத்திலே கொடுத்தல். இப்பொழுது நான் 14 வருஷம் இந்த ஊழியத்திலே நான் கடந்து செல்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன். இந்த மிஷனரி ஊழியத்தை ஆரம்பித்ததன் பின்பதாக ஆரம்பித்த காலத்தை பார்க்கும் பொழுது, இந்த 2026 வருஷத்தை பார்க்கும் பொழுது, அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறதான அந்த மிஷனரி ஊழியத்தினுடைய அனுபவங்கள் அல்லது உங்களுடைய வளர்ச்சி, அதில் ஏற்பட்டதான தாக்கங்கள், அதை குறித்து உங்களுக்கு சில உண்மையாகவே நல்ல ஒரு கேள்வி பாஸ்டர் ஜீவா. மேலே இதை சொல்லப்போனால் என்னால் கண்ணீர் விட்டு அழுக முடியும். பயணங்களை குறித்து அனுபவங்கள், தாக்கங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அதில் ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக நேரங்களிலே இந்த தாக்கம் உண்மையாகவே நாங்கள் தவறான ஒரு நபரை பிசாசு என்று சொல்லுகிறோம். உண்மையாகவே பிசாசு அல்ல, ஊழியர்களே இந்த ஊழியத்துக்கு தாக்கத்தை கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய பயணத்திலே நீங்கள் அநேக காரியங்களை அனுபவித்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருப்பேன் தாக்கங்களை கொண்டு சில நேரம் எங்களுக்கு நாங்கள் முன்னேறி செல்வதற்கு இந்த ஊழியங்களிலே சில காரியங்களை அவர்கள் பொய்யான காரியங்கள், சில நேரம் இருதயங்களை காயப்படுத்துகிற சில தவறான காரியங்களை அவர்கள் எங்களுக்கு அளித்து எங்களை வீழ்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் அப்படிப்பட்ட சில காரியங்கள் நடந்திருக்கிறது. அதே போல் என்னோடு கூட இருந்து சில நேரம் அநேக ஊழியர்கள் இருந்தவர்கள் அவர்கள் பொறாமை சில காரியங்கள் இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம், வளர்ச்சி சொல்லலாம். அதே மாதிரி சில காரியங்கள் எங்களுக்கு அப்படி சொல்லலாம். தாக்கங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த இடைப்பட்ட காலங்களில் ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு தெரியும், நான் ஆராதனை வேலைகளை சபைகளில் சென்று வழி நடத்துவது, சின்ன சபைகளிலே ஆராதனை வேலைகளை வழி நடத்துவேன். காலப்போக்கில் ஆண்டவர் என்னை ஒரு சில காரியங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த பயணத்திலே அதே போல் பிரசங்கம் செய்ய வேண்டும், அதே போல் கற்றுக் கொடுப்பது, அதே போல் இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சுகமாக்குற வல்லமைகள் மூலமாக இன்னும் அநேகருக்கு தீர்க்க தரிசன வரங்களை பேசும்படியாக, அதே போல் தரிசனங்களை ஆண்டவர் நடக்கக்கூடிய சம்பவங்கள், முக்கியமான ஒரு காரியம் இதில் தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை கூட எனக்கு ஆண்டவர் இந்த நாளில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக ஒரு முக்கியமான காரியத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். என்னோடு கூட இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், நம் தேசத்திலே கடந்த வருஷத்திலே, அதாவது 2025 வருஷம் எனக்கு 1ஆம் தேதி ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் தெளிவாக பேசினார். தேசத்தில் அநேக ஆக்சிடென்ட் மூலமாக, விபத்துகள் மூலமாக மரண தருவாய்க்கு போகிறதை நாங்கள் பார்த்தோம். அது அநேகமாக 2000க்கு அதிகமான ஜனங்கள் வாகன விபத்திலே மரித்து போனார்கள். அதே போல் அநேக இடங்களில் நான் பார்த்தேன், அதாவது தரிசனம் கண்டேன், வெள்ளப்பெருக்கு. இது உண்மையாகவே நடந்த சம்பவம். வெள்ளப்பெருக்கு அநேக வாகனங்கள் சிதறடித்து போகிறதை நான் கண்ட காரியங்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நான் அதை பார்த்து, அதே போல் நவம்பர் மாதம் வரும்பொழுது அது நடந்தது. என் மனைவியுடைய இடத்துல கூட நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நான் ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி, இப்படி தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய என் ஊழிய அனுபவத்தில் இப்படி நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு போகல நாட்களிலே ஆண்டவர் வல்லமையான காரியங்களை இந்த ஊழியம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நானும் உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னுடைய ஊழிய வளர்ச்சிக்கு பின்பதாக மிஷன் ஸ்ரீலங்கா, விசேஷமாய் உங்களுடைய குலாம் என்னோடு கூட செயல்பட்டிருக்கிறதை குறித்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. அதோடு கூட இன்னும் ஒரு சில காரியங்களை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த நாட்களில் இருக்கிற மாவட்டம்தான் திருகோணமலை மாவட்டம். திருகோணமலையில் நாங்கள் கடந்த 26ஆம் தேதி இந்த இடத்துக்கு நாங்கள் கடந்து இன்று 28ஆம் தேதி நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். கடந்த 2 நாட்கள் நம்முடைய ஊழியங்களை முடித்திருக்கிறோம். இந்த திருகோணமலை மாவட்டத்தினுடைய அல்லது இந்த நம்முடைய நாம் செய்கிற இந்த பிரதேசத்தினுடைய ஊழியத்தினுடைய அனுபவங்கள், இதுவரைக்கும் செய்த ஊழியங்களை பார்க்கிறோம். இந்த 2 நாட்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? நிச்சயமாகவே இந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது என்னுடைய தேவனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது என்று தெரியாது. இதில் முக்கியமான பங்கு பாஸ்டர் ஜீவா,
முக்கியமாக நான் நன்றி செலுத்த வேண்டும் என்னுடைய குடும்பத்துக்கு. காரணம், நான் இந்த அளவிலே என்னுடைய இந்த வயதிலே இந்த ஊழியத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தேவன் என்னை அநேக இடங்களுக்கு, நான் சந்தோஷப்படுகிற இலங்கை தேசத்தில் 25 மாவட்டங்களே அநேக இடங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு சென்றிருக்கிறார். அநேக ஊழியக்காரர்கள் அநேக திருச்சபைகளோடு இணைந்து இண்டிபெண்டன்ட் நாங்கள் சொல்லுவோம், அதாவது இலங்கையில் அநேக இடங்களில் ஒரு மாவட்டம் என்று தனித்துவமாக செயல்பட நீங்களும் தனித்துவமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. தனித்துவமான ஊழியம் செய்கிறவர்கள், அதே போல் மற்ற விதமான ஊழியங்களில் ஈடுபடுகிற அநேக சபைகளுக்கு கர்த்தர் கொண்டு போய் எங்களை அழகாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் என்னுடைய ஒரு ஆண்டவரோடு நான் கொடுக்கிற ஒரு கட்டளையான ஒரு ஜெபம் என்னவென்று சொன்னால், தரிசனம் உள்ளவர்கள், ஆத்துமா பாரம் உள்ளவர்களோடு கர்த்தர் இணைக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திலே ஆண்டவர் நாட்களிலே திருகோணமலை மாவட்டத்திலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் என்ற திருச்சபையில் சுதாகர் ஒரு அருமையான ஊழியக்காரர், அவரை நாங்கள் இந்த இடத்துல அறிமுகமாகி அவர் எங்களை அழைத்து இந்த 3-4 நாட்கள் ஊழியங்களில் எங்களை ஈடுபடுத்தினார். 2026 வருஷம் 2வது மாதம் 27, 28, 1ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி நாட்களிலே இந்த ஊழியத்தில் எங்களை அவர் பயன்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். அந்த வகையிலே அவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய நோக்கம், ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், இங்கு நீங்கள் அறிந்த ஒரு காரியம், நேற்று நாளில் சுகமளிக்கும் ஆராதனை நடந்தது. அதேபோல் காலை வேளையிலே நாங்கள் 4 மணிக்கு அதிகாலையில் ஜெபத்தை ஆரம்பித்தோம். என்னுடைய ஊழிய பாதையிலே முதலாவது எங்கு நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தாலும் அதிகாலை 4 மணி அந்த பிரதேசங்களுக்கு சென்று, அந்த மாவட்டங்களுக்கு சென்று அதிகாலை 4 மணியிலிருந்து அல்லது 3 மணிலிருந்து நாங்கள் குறைந்தது ஒரு 4 மணித்தியால் நாங்கள் ஜெபங்களை செய்வோம். அங்கே உள்ள பட்டணங்களுக்கு சென்று, சில இடங்களுக்கு சென்று, அங்கே உள்ள கற்றுகளுக்காக நாங்கள் ஜெபித்து எங்கள் ஊழியங்களை ஆரம்பிப்பது வழக்கம். அந்த வகையில் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியமானது நேற்று நாளிலே, அதாவது காலையில் இருந்து நாங்கள் ஜெபித்து விட்டு சுவிசேஷ ஊழிய பணிகளை ஆரம்பித்தோம். உங்களுக்கு தெரியும், அநேக இடங்களுக்கு கிட்டத்தட்ட 500க்கு அதிகமான 3 குழுக்களாக பிரிந்து 500க்கு அதிகமான ஜனங்களை நாங்கள் சந்தித்து துண்டு பிரதைகளை கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அநேகர் அந்த இடத்துல காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அந்த வகையிலே நாங்கள் மீண்டுமாக மாலை நேரத்தில் நாங்கள் சுவிசேஷ ஊழியங்களை முடித்துவிட்டு சுகமளிக்கும் ஆராதனை செய்தோம். உண்மையாகவே என்னுடைய அனுபவத்திலே சொல்லப்போனால் முதலாவது ஒரு காரியம், இதுக்கு முன்பதாக நடந்திருந்தாலும் கூட 20 வருஷ காலமாய் நடக்க முடியாத ஒரு குச்சியோடு வந்தவர்கள் நடந்ததையும், 15 வருஷமாய் நடக்க முடியாதபடி கஷ்டப்பட்ட ஒரு தாய் அவங்க நடந்து சென்றதை நாங்கள் பார்த்தோம். அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு தாய் இன்று நாங்கள் சந்திக்கும் பொழுது கூட வயிற்றுப்பகுதியில் ஒரு கட்டி இருந்தது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவரோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்று சந்திக்கும் பொழுது சொன்ன காரியம், எனக்கு அந்த கட்டி மறைந்து இன்றைக்கு நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 9 மாதம் என்னால் நிற்க முடியாத சூழ்நிலை இருந்த நான் இன்று நிற்கிறேன். உங்களோட அரை மணித்தியால நேரம் எங்களோடு இருந்து ஜெபித்தாங்க. அந்த தாயார் நாளைக்கு ஆராதனைக்கு வருகிறார். கிட்டத்தட்ட அந்த குடும்பங்களில் 8 பேர் இருக்கிறார். அவர் 8 பேர் ரட்சிக்கப்படாதவர்கள். நாளை தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி சபைக்கு வந்து ஆராதனையில் கலந்து கொள்ள போகிறார். உண்மையாகவே இந்த ஊழிய அனுபவத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே இது விசேஷித்த ஒரு நாட்கள். என்னை தாழ்த்தி நான் சொல்ல வேண்டிய காரியம், அவர் நம்மை பயன்படுத்தும் பொழுது நம்மை மாத்திரம். இறுதியாக ஒரு கேள்வியோடு நாங்கள் நம்முடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் தேவ திட்டத்தோடு தரிசனத்தோடு கூட இந்த 2026 ஆண்டு நாங்கள் அடுத்து கால் வைக்கிறது 3வது மாதம், மார்ச் மாதத்துக்கு கால் வைக்க போகிறோம். இது மிஷன் ஸ்ரீலங்கா ஊழியத்தினுடைய மேல் கட்ட நடவடிக்கை அல்லது அடுத்த தரிசனம், அடுத்த கட்டம், உங்களுடைய ஊழியத்தில் என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்யலாம் என்று நினைத்திருக்கிறீர்கள்? நல்ல ஒரு கேள்வி. உண்மையாகவே அது தனிப்பட்ட ஊழியம் அல்ல. எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் மிஷன் ஊழியம் என்று சொல்லும்போது எங்களோடு ஒரு குழு இணைந்து, ஒரு நண்பர்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒரே தரிசனத்தோடு ஒரு நோக்கத்தோடு இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னுடைய கடைசி இந்த ஊழியத்தில் இருக்கிற பயணம், இலங்கையிலே 50 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு சுவிசேஷம் கொண்டு போக வேண்டும். அநேகரை ரட்சிப்பு கொண்டு வர வேண்டும். எழுப்புதலை நான் இந்த தேசத்திலே பார்க்க வேண்டும். என்னுடைய மரண தருவாய் நிறைவு பெறும் பொழுது இந்த தேசத்திலே அநேக ஜனங்கள் எழும்பி கர்த்தருக்காக ஒரு ஓட்டத்தை ஓடுவது என்னுடைய ஒரே நோக்கமாக, திட்டமாக இருக்குது. எங்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரோ, எனக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக அழைத்து சென்றிருக்கிறாரோ, அங்கெல்லாம்
என்னுடைய நேரம் காலம் பாராதபடிக்கு நான் கடந்து செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே வாஞ்சையாக இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷங்களை கொண்டு செல்ல வேண்டும். இது என்னுடைய ஒரே தரிசனம், நோக்கம். ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதில் என்னை நடத்தும்படியான ஒரு நோக்கத்தை நான் எனக்குள்ளாக வைத்திருக்கிறேன். நான் நம்புகிறேன், வேதம் சொல்கிறது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம். நிச்சயமாக ஆரம்பத்தை பார்க்கிலும் இந்த தருவாயிலே கத்தர் எத்தனையோ நன்மைகளை செய்து உயர்வுகளை மேன்மைகளை கொடுத்து கத்தர் கனப்படுத்தி வைத்து ஆமென். ஆகவே இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராட்டு. நன்றி. God bless.